அன்பான டுடே வித் ஜீசஸ் நேயர்களுக்கு அன்பின் மங்கையர் தின வாழ்த்துக்கள். வாலிப பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நாள். இந்த நாள்ல அநேக பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாரும் நீங்க சந்தோஷமா ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற பெண்களா நீங்க வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். இந்த நாளையும் நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், ஏன் நம்ம லைஃப்ல இப்படிலாம் பாதைகளின் வழியா நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிற தேவன். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையை ஆண்டவரோடு நீங்க தொடங்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு வசனத்தின் மூலமா அநேக சத்தியங்களை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அதனால இந்த கற்றுக்கொள்கிற கேட்கிற இந்த வசனத்தின்படி இதை கேட்கிறவர்களாக மட்டும் இல்ல, அதன்படி நீங்க நடக்கிறவர்களாகவும் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த நாளும் இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஒரு லெட்டரை வச்சு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஏ, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஏங்கிற லெட்டர் இந்த நாள்ல நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அபைட் இன் கிரைஸ்ட். ஆண்டவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழணும். அருமையான பிள்ளையே, ஆண்டவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். நிறைய நேரம் நீ யாரெல்லாம் சார்ந்திருக்க யோசிச்சு பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸை சார்ந்திருப்ப, உங்க பேரண்ட்ஸை சார்ந்திருப்ப, உன் பாய் ஃப்ரெண்டை சார்ந்திருப்ப, உன் லவ்வரை சார்ந்திருப்ப. இதெல்லாம் என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிற. ஆனா எதுவுமே உன் வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது மகளே. ஆண்டவரோடு சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுதான் ஒரு லைஃப் ஃபுல்லா ஒரு எட்டர்னல் ஹாப்பினஸை உனக்கு கொடுக்க முடியும். எட்டர்னல் ஹாப்பினஸை ஏசப்பா உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நாள்ல அவர் உன் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் உன் வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா ஏசப்பாவோடு சார்ந்திருந்து உன் வாழ்க்கையை நீ துவங்கு மகளே. ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே ஐயோ நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன், இன்னைக்கு எனக்கு முன்னாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, இன்னைக்கு நான் என்னுடைய வேலைக்கு நான் போறேன், இவங்ககிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன், எனக்கு இந்த ஜாப் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னுடைய பாஸ் இதெல்லாம் செய்ய சொல்றாரு, அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அல்லது நான் காலேஜ்ல போய் எனக்கு இன்னைக்கு இந்த இந்த செமினார் எடுக்க வேண்டியிருக்கு, இதை நான் எப்படி எடுக்க போறேன், இன்னைக்குள்ள எக்ஸாமை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு குழப்பத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறியா? ஆண்டவர் உனக்கு ஞானம் தருவார். நீ ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். நீ ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது உங்க தலையில முடி இருக்கு, சீப்பை வச்சு நீங்க சீவும் பொழுது அந்த முடி சீப்புல சிக்கிருச்சு, தலையில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த முடி என் தலையில நான் ஷாம்பு போட்டு நல்லா அது வாஷ் பண்ணி நல்லா கமகமன் மணக்க வச்சிருந்தேன் என் தலைமுடிய, இன்னைக்கு அந்த தலைமுடி கீழே சீப்புல கழிஞ்சு கீழே விழுந்துருச்சு, இந்த முடியை நான் பத்திரப்படுத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு அழகான பாக்ஸ்குள்ள கழிஞ்ச முடியை நீ பத்திரப்படுத்தி வைப்பியா? இல்ல இல்ல, அது தலையில இருந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை குப்பை தொட்டியில தான் நம்ம என்ன செய்வோம், போடுவோம். அதே போலதான் மகளே, நீ ஏசப்பாவோடு இருக்கும் பொழுது ஏசப்பாவோடு நீ அவரோடு நீ இணைந்து ஒரு லைஃப்பை நீ ரன் பண்ண அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மகிமையான ஒரு லைஃபா, ஒரு கிரீடமான ஒரு வாழ்க்கையா உனக்கு இருக்கு மகளே. ஆனா ஆண்டவரோடு இருக்கிற அந்த கனெக்ஷனை விட்டுட்டு நீ வெளியில போய் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீ ஓடுன அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷம் உனக்கு நிலையான நிரந்தரமான சந்தோஷமா இருக்குது. எப்படி நான் ஆண்டவரோட இணைந்து இருக்கிறது, ஆண்டவரை எப்படி சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ கேட்குறியா? ரெண்டே ரெண்டு காரியம்தான் மகளே. நீ வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒருவேளை வாலிப பிள்ளையா இருக்கிற, ஒருவேளை ப்ரேயர் லைஃபு, பைபிள் ரீடிங் இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, ஏதோ ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்குறேன் அதோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா? நீ படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ ஒர்க் பண்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பாவோட நீ உன் லைஃப்பை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீ ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அதிகாரம் வாசி மகளே, ஒரு நேர்முழங்கள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீ ப்ரேயர் பண்ணிட்டு இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணு. வேதம் வாசிச்சு ஜெபிச்சு உன் லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னா அதுதான் நீ ஆண்டவரோடு சார்ந்திருக்கிற லைஃப். நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் ஒரு அதிகாரம் இன்னைக்கு நான் வாசிக்க போறேன்ப்பா, நான் 5 நிமிஷம் நேர்முழங்கால் போட்டு இன்னைக்கு ஃபுல்லா நடக்க போற எல்லா காரியத்தையும் A to Z அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீ தொடங்கி பாரு. அதுதான் நீ ஆண்டவரோடு சார்ந்திருக்கிற
வாழ்க்கை. ஒரு திராட்சை செடி கொடியோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். நீ திராட்சை கொடி, திராட்சை செடியாகிய இயேசுவோடு நீ இணைந்து நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னா நீ மிகுந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரோடு இணைந்து உன் வாழ்க்கையை நீ தொடங்க முடியும். உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பியா, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அபைட் இன் கிரைஸ்ட்ங்கிற தலைப்புல ஆண்டவரே இயேசுவை சார்ந்து கொள் என்று சொல்லி எங்க பிள்ளைங்களோடு நீங்க பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்குற எங்க பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் உங்களை சார்ந்து வாழட்டு சுவாமி. மனிதர்களை அல்ல, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை அல்லப்பா, அவங்களுக்கு இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அவங்கள சார்ந்து அவங்க வாழ்க்கை அமைஞ்சிட வேண்டாம் இசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க கண்மணி பிள்ளைங்க ஒவ்வொருவரும் உங்க கூட இணைந்து அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும். வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு இந்த நாளை அவங்க தொடங்கட்டும். அவங்க வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. மனதார எங்க பிள்ளைங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். அவங்க வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுற பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்க பிள்ளைங்க மேல நீங்க வைத்திருக்கிற தேவ திட்டத்திற்கு விரோதமாய் இந்த நாளில கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்துல நாங்க கடிந்து அப்புறப்படுத்துகிற சுவாமி. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் எங்க பிள்ளைங்க மீது நீட்டப்படட்டும். ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.